அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து புனித தோமையார் திருநாளை சிறப்பிக்கிறோம். பெயர் கொண்ட அனைவருக்கு திருநாள் வாழ்த்துக்கள் ஜெபித்துக் கொள்கிறேன். தோமையார் மிக துணிவுள்ளவர், எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருந்தவர். இயேசுவின் போதனை வாழ்வில் மிக துணிவோடு அவர் பின்னே சென்றவர். அவரோடு சாவோம் என்று அறைகூவல் விடுத்தவர். இப்பேற்பட்ட தோமா ஏன் தளர்ந்து போகிறார்? ஏன் அவநம்பிக்கையோடு பேசுகிறார்? அவர் தழும்பை பார்க்க ஆசைப்பட்டார். அந்த தழும்புதான் ஆண்டவர் இயேசுவின் அன்பை, நேசத்தை, வற்றாத பாசத்தை காண்பித்தது. அந்த தழும்புதான் நமது மீட்புக்காக ஆண்டவர் போராடின போராட்டத்தை எடுத்தும்பியது. அந்த தழும்புகள் தான் மரணப்பாடுகளை வெளிக்கொணர்ந்தது. அந்த தழும்புகள் தான் இயேசு என்றால் யார் என காட்டியது. இந்த தழும்புகள் தான் தீராத வழி எப்படி கடந்து சென்றது என்பதை அறிவுறுத்தியது. அந்த ஒப்பற்ற உன்னத தழும்பை பார்க்க ஆசை, அதை உச்சி முகர்ந்து முத்தமிட ஆசை, அந்த தழும்புகளின் ஆசீரை பெற ஆசை, தழும்பை பார்க்க வேண்டும் என்க ஆன்மீக வெறி. அந்த தழும்பு தான் அவரின் வாழ்வை மாற்றியது. அந்த தழும்பு தான் என் ஆண்டவரே, என் தேவனே என்ற விசுவாச பிரகடனத்தை உறக்கச் சொல்ல வைத்தது. அந்த தழும்புகள் தான் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க வைத்தது. ஆண்டவரே, அந்த தழும்புகளால் எங்களை குணமாக்கும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.